ஒரு இயக்கமாக ஆரம்பிச்சு பின்னால அதை அரசியல் கட்சியாக மாத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12,41,000 வந்து கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. அண்ணாமலையால் தான் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துச்சு. பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு தான். வந்தே மாதரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நேற்று அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலேருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீத லீடர்ஸ் பற்றி சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு இயக்கமாக ஆரம்பித்து பின்னால் அதை அரசியல் கட்சியாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் பேசி 12 மணிக்கு பேசுகிறாங்க, ஒரு 23 நிமிஷம் பேசியிருக்காரு. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட தீ மாதிரி பற்றிக்கிட்டு வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் அதில் வந்து மக்கள் தானாக வந்து அவங்கள உறுப்பினர்களாக சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. பெண்கள், படித்தவங்க, காலேஜ் பசங்க எல்லாருமே வந்து அவங்களா போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரிஜிஸ்டர் பண்ண தெரியாதவங்க கூட நேற்று 2-3 பேர் என்னட்ட சொல்லும்போது, நாங்கள் சாதாரண பட்டன் செல் வச்சுருக்கோம்ப்பா, அண்ணாமலை கட்சியை ஆரம்பிச்சிட்டாராம்ல, அதில் எங்களை சேர்த்து விடுங்க, எப்படி சேர்றதுன்னு தெரியலை அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நாளைக்கு மதியத்துக்கு மேலே நான் ஃப்ரீயாக இருப்பேன், உங்களுக்கு எல்லாருமே வந்து நான் அதில் சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து இப்போதைக்கு இயக்கமாகத்தான் இருக்குது. பின்னால் அதை வந்து அரசியல் கட்சியாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பேர்ல வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி இருக்கு. அதுல மக்களுக்கு உண்டான அவங்க வார்டு மெம்பரா, எம்எல்ஏவா, அவர் நேற்று எல்லாவும் சொல்லியிருக்காங்க, அதற்குண்டான ஒரு ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்துடா படத்திற்கு உதவ கியூஆர் கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்கு, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்க அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்க இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்க பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுல பார்த்தோம்னா பெண்கள் நிறைய பேர் வந்து தன்னார்வமாக சேர்ந்திருக்காங்க. இப்போ பட்டன் செல் வச்சுருக்கவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மெயில் ஐடி மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்து அழகாக அவங்கள வந்து நம்ம ஜாயின் பண்ண வச்சிடலாம். நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை பார்த்தோம்னா அந்த இயர் வந்து போக மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அதை நம்ம டச் பண்ணாலேவும் இயர் வந்துடுது, அதை வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிறலாம். ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு. நேற்று ஆரம்பித்து இப்போ வந்து நான் பேசிக்கிட்டு இருக்க வரையிலேயும் கிட்டத்தட்ட 12,41,000 வந்து கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. நைட்டு ஒரு 2 மணிக்கு எந்திரிச்சு பார்க்குறேன், அப்பயும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. இது இன்றைக்கும் வந்து அதிகமாக வந்து மக்கள் வந்து சேரணும். நாளைக்கு நம்ம வீட்டில் இருப்போம் அதாவது ரிஜிஸ்டர் பண்ண தெரியாத மக்களுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 பேர், ஒரு 20 பேருக்காவது நம்ம வந்து அவங்கள வந்து இந்த இயக்கத்தில் வீத லீடர்ஸ் இயக்கத்தில் நம்ம சேர வைக்கணும். நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும். ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கவங்களுமே வந்து தப்பாக போயிருமா, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பாக அப்படியேப்பட்ட ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளாகவும் வாங்க உங்களுக்கு வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி தரோம்னு சொல்லிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து இது வந்து ஒரு நம்ம கடமையாக செய்யணும். கண்டிப்பாக இது பார்த்தோன்னா பாஜகவினுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த தேசியத்தை நம்ம நேசிக்கத்தான் செய்கிறோம். மேலே மோடி ஐயா, தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை கண்டிப்பாக தேவை. அதனால தான் வந்து நிறைய பாஜகக்காரவங்க எல்லாருமே வந்து இப்போ பாஜகவிலேருந்து வெளியே வந்துட்டு வீத லீடர்ஸ் அந்த இயக்கத்தில் அவங்கள வந்து இணைச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தோம்னா நிறைய பாஜக உயர்மட்ட தலைவர்கள், மாநில அளவில், மாவட்ட அளவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே வந்து இப்போ நிறைய பேர் வெளியே வந்துட்டு அவங்களுடைய ஆதரவை அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்குறாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா பாஜகவின் மாநில துணை தலைவர் கரு நாகராஜன் அவர்கள், மாநில துணை பொதுச் செயலாளர் சுமதி வெங்கடேசன் அவர்கள், மாவட்ட தலைவர்கள், வர்த்தக பிரிவு தலைவர்கள் எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. இப்போ எங்கள் தேனி மாவட்டத்தில் பார்த்தோம்னா வர்த்தக பிரிவு தலைவர் அவங்களாம் நேற்றே வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டு ஓடி வந்துட்டாரு. நிறைய மாவட்ட தலைவர்கள்லாம் சொல்லும்போது, அதாவது வந்து கட்சி கொடி கட்டுறதுக்காவது ஆள் வேணுமே, எல்லாரும் இப்படி போயிட்டா என்ன செய்யறது அப்படின்ட்டு நாங்கள்லாம் பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கோம்ப்பா அப்படிங்கிற. இப்போ காலையில் கூட ஒரு பாஜகவை சார்ந்த முக்கியமான நபர் ஒருத்தவங்க என்னட்ட பேசும்போது, பாஜகவில் இருக்கும்போது நான் பேசவே மாட்டேன், ஏன்னா நம்ம கட்சியில் எல்லாம் இருந்தாலும் நம்ம ஆதரவாக இருக்கணும். பட் இன்னைக்கு அவங்க சொல்லும்போது அண்ணாமலை அவர்கள் இப்படி இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க, கண்டிப்பாக வரணும், ஆனால் எல்லாருமே போயிட்டோம்னா என்ன செய்யறதுன்னு தெரியல, அப்படியும் நம்ம கட்சியை ஒன்றும் இல்லாமல் போயிடுமே, கொடிக்கட்டவாவது ஆள் வேணுமே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு தான் சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கும். இருந்தாலும் அவருக்கு உண்டான அங்கீகாரம் இல்லை,
இங்கே வந்து மதவாத கட்சின்னு சொல்லிட்டு பாஜகவை நல்லா முத்திரை குத்தி வச்சுட்டாங்க. அதுலேருந்து வெளியே வரணும், அதுலேருந்து நம்ம மாநிலத்தை காப்பாற்றணும், நம்ம மக்களை காப்பாற்றணும்னா கண்டிப்பாக அது வந்து அண்ணாமலை அவர்களால் மட்டும்தான் முடியும்ட்டு மக்கள் எல்லாருமே நம்புகிறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தோம்னா வடநாட்டு மீடியாக்கள், வடநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் டெல்லி ஹை கமாண்டர் கிளிகளின் கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் அண்ணாமலையை மிஸ் பண்ணுறீங்க? அண்ணாமலையால் தான் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துச்சு, அண்ணாமலையால் தான் மோடி மேலே இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பை வந்து அவர் மாற்றினார், இவர் ஏன் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, வெளி ஏற்றாதீங்கன்ட்டு நிறைய பேர் யூடியூப் போட்டு நான் சொல்கிறது உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், குஜராத்தில் இருக்கிறவங்க கூட நம்ம அண்ணாமலை அவர்களை பற்றி பேசி இவரை வெளியேற்றாதீங்க, ஏன் இப்படி நீங்கள் மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திட்டி அப்படியே கழுவி ஊற்றி விட்டாங்க ஹை கமாண்டை. இப்போ எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே இந்த பாதிப்பு யாருக்குன்னா கண்டிப்பாக பாஜக அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ நானே ஒரு இஸ்லாமிய பெண், அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு பிறகு தான் பேசணும்னு சொல்லி எனக்கு வந்து ஆர்வம் வந்தது, ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு தைரியம் வந்ததுன்னே சொல்லுவேன் நான். ஏன்னா மற்றபடி இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை நம்ம குறை சொல்ல முடியாது, அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் கட்சியை வளர்த்துருக்காங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் தெருவில் இறங்கி மக்களோட மக்களாக கலந்து அந்த ஒரு பிம்பத்தை உடைச்சார். பாஜகனாலே வந்து மதவாத கட்சி, பாஜகங்கிறது வந்து வடநாட்டு கட்சி, பிராமணருக்கான கட்சி, வசதியானவங்களுக்கு உண்டான கட்சின்னு இருந்ததை உடைச்சி இல்லை இது வந்து நம்மளுக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்தது வந்து கண்டிப்பாக அது அண்ணாமலை அவர்கள்லாம். நாங்கள்லாம் தோப்பு பக்கம் போகும்போது கிராமங்கள் தான் முதல்லலாம் பாஜக கொடியை பார்க்கவே முடியாது. பட் இப்போல்லாம் பார்த்தோன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து கொடி கட்டி நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். அப்போ இந்த வளர்ச்சி வந்தது அண்ணாமலை அவர்களுக்காக மட்டும்தான். இப்போ இந்த நேற்று அவர் இந்த திமுகவில் இருந்து இங்கிட்ட ஓடி வந்து KP ராமலிங்கம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணாமலை அவர்கள் போனதுனால வந்து கட்சிக்கு ஒன்றும் நட்டம் இல்லை அப்படின்ட்டு. கண்டிப்பாக நட்டமெல்லாம் ஒன்றுமில்லை. நீங்கள் இன்னும் அந்த 2% 1%வே வச்சு தொடச்சிக்கிட்டே இருக்கட்டும். யாரும் தரையில் இறங்கி மக்களுக்குண்டான கட்சியை வளர்க்குற மாதிரி அவங்க யாருமே இல்லை. அப்போ ஒரே ஆள் அவரே எல்லாம் இறங்கி செய்யணும். பட் அவருக்கு அந்த ஃப்ரீ ஹேண்டு கொடுக்கலுங்கும் போது அவர் ஒரு மாற்று வழி தேவைப்படுது, மக்களுக்குமே வந்து ஒரு மாற்றம் தேவைப்படுது. அதனால் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு மக்களினுடைய ஆதரவு பார்த்தோம்னா ஃபயர் மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க டைமில் கூட பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 12,41,000 கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. இன்னும் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கரு நாகராஜன் அவர்கள் சொல்லும் போதெல்லாம் வந்து நாங்கள் அண்ணாமலைக்கு அணில் மாதிரி நாங்கள் உதவியாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கிற மாவட்ட தலைவர்களுமே வந்து கட்சியிலிருந்து வெளியே வந்திருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக இது பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு தான். ஏன்னா நிறைய பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே அவங்களுடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்து அவங்கெல்லாம் வெளியே வரும்போது இந்த விஷயம் ஹை கமாண்ட் டெல்லியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகவும் வருத்தத்தை தான் கொடுக்கும். என்னை கேட்டால் கண்டிப்பாக அவங்க ஒரு நாள் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏன்னா இப்படி ஒரு ஆளை வந்து இனிமேல் இவங்க தேடி கண்டுபிடிக்கணும். இப்போ நிறைய பாஜகக்காரங்கள்லாம் வந்து அண்ணாமலை அவர்கள் வெளியேறுதல் எங்களுக்கு எந்த ஒரு நட்டம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நட்டம் இல்லைன்னு நீங்கள் வேண்டாம் சொல்லிக்கிறலாம், ஆனால் கண்டிப்பாக டெல்லி வந்து வருத்தப்படுவாங்க. ஏன்னா இப்போ நேற்றே பார்த்தோம்னா 10 லட்சத்தை கிராஸ் பண்ணிடுச்சு, இன்றைக்கும் போய்கிட்டு தான் இருக்குது. இன்னும் நாளை கழிச்சு வந்து நம்மளே சும்மா இருக்க மாட்டோம். நம்மளை ஒரு 4 பேரை பிடிச்சி அவங்கள வந்து நம்ம விஷயங்களை எடுத்து சொல்லி அவங்களே வந்து நம்ம அந்த இயக்கத்தில் சேர வைப்போம். அப்போ கண்டிப்பாக இன்னும் பல லட்சங்கள் போகத்தான் செய்யும். அப்போ இது பார்த்தோம்னா டெல்லியில் இருக்கிறவங்க மிகவும் வருத்தப்படுவாங்க. நிலையெல்லாம் கேட்டால் அப்படியும் ஒரு மாதிரி ரொம்ப கோபமாக தான் இருக்குது. ஏன் வந்து இவங்க அண்ணாமலையை மிஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் பல அண்ணாமலையை வந்து எங்களால் உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு. தாராளமாக உருவாக்குங்க. நானே சொல்கிறேன், ஒரு அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு பத்தாது, 10 அண்ணாமலையை உருவாக்குங்க. பட்டுன்னு சொல்லி எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் கேள்வி கேளுங்க. இது வரைக்கும் இருந்தவங்க ஏன் கேட்கல? கேட்டிருந்தா என்னைக்கோ கட்சி வளர்ந்துருக்கும், என்னைக்கோ ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். அப்பெல்லாம் செய்யலை. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு தானே பேசுகிறாங்க. இவர் வந்ததுக்கு பிறகு தான் உள்ளே இருக்கக்கூடிய நாராயண திருப்பதி சாராகட்டும் மற்றவங்கெல்லாம் வெளியே வந்து பேசுகிறாங்க. உண்மையிலே அஸ்வத்தாமன் அவர்கள் ரொம்ப நல்ல பேச்சாளர். அவருடைய பேச்செல்லாம் இப்போ அண்ணாமலை வந்ததுக்கு பிறகுதான் மிகவும் தைரியமாக ஒரு வேகமாக இருக்குது. யாருமே இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனால் தேசியவாதிகளுக்கு கண்டிப்பாக மிகவும் வருத்தமாக தான் இருக்கும், இல்லைன்னே சொல்ல முடியாது. இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை தேவை. எப்படி நம்ம மோடி ஐயாவை
நம்ம இந்தியாவுக்கு தேவைன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்துக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய மைண்ட் செட்டுக்கு அண்ணாமலை அவர்கள் தான் சரிப்பட்டு வருவார். அடுத்து பார்த்தோம்னா மேயர் பிரியாவை பற்றிய விஷயம். திருவிக நகருடைய எம்எல்ஏ பல்லவி அவர்கள் வந்து தன்னோட கை குழந்தையோட ஒரு ஸ்கூலினுடைய ஓப்பனுக்காக போயிருக்காங்க. அங்கே போயிருக்கும்போது மேயர் பிரியா அவர்கள் அவங்கள வந்து கண்டுக்கிறவே இல்லை. அதை நம்ம எல்லாருமே நேற்று நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் என்னோட கை குழந்தையோட அங்கே போனேன், பிரச்சாரத்துக்கு வந்து இருக்கும்போது நான் கன்சீவோட இருந்தேன், அதோட தான் போய் நான் பிரச்சாரமெல்லாம் பண்ணேன், இன்றைக்கி நான் ஒரு எம்எல்ஏவாக ஆயிருக்கேன், இப்படி வந்து வார்டு 23, 25 இது சம்மந்தப்பட்ட ஸ்கூலை வந்து மராமத்து பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, அதுக்கு நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அழைப்பு வந்தது. அதன் பேர் நான் ஆசையாக போனேன். ஆனால் போன இடத்துல பார்த்தோம்னா என்னை வந்து பிரியா வந்து என்னை பார்த்து சிரிக்கலை, வணக்கம் கூட வைக்கலை. அதே மாதிரி அந்த குத்து விளக்கு ஏற்றும்போது மெழுகுவத்தி என்னுடைய கையில் கொடுக்கல. அதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். அவங்க கை நீட்டும் போது அடுத்தவங்கள்ட்ட கொண்டு போய் துணை ஆளுநர், அதுக்கடுத்து வார்டு மெம்பர், அதுக்கடுத்து அந்த தெருவில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் எம்எல்ஏவை மதிக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்மளுடைய எம்எல்ஏ இவங்க தான். ஏன்னா நம்ம ஓட்டு போடாட்டியுமே மற்ற மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. நமக்கும் அவங்க தான் எம்எல்ஏ. இன்னைக்கு நம்மளுடைய சிஎம்மாக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் தான் நமக்கு சிஎம். அந்த இடத்துக்குண்டான மதிப்பையும் மரியாதையும் எல்லாருமே கொடுக்கணும். முதல்ல ஸ்டாலின் ஐயா இருந்தாங்க, அவருடைய கருத்துக்களையும் கொள்கைகளையும் வேண்டாம் நம்ம வந்து எதிர்த்து பேசலாம். ஆனால் அந்த இடத்துக்குண்டான மரியாதை ஸ்டாலின் ஐயான்னு தான் நம்ம கூப்பிட்டு ஆகணும். அந்த வாடா படம்னு கூப்பிடுறது, அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற சிஎம் விஜய் அவர்களையுமே வந்து அப்படி கூப்பிடுறது தவறு. அவர் செய்கிற தவறுகளையும் நம்ம வந்து பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதனால் நேற்று எம்எல்ஏவோ போனவங்களுக்கு அதுக்குண்டான மரியாதை கொடுக்கல. கேட்டோம்னா புரோட்டோகால் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் எல்லா புரோட்டோகாலையும் மதிச்சா இவங்கெல்லாம் நடந்தாங்க. இந்த திமுக காரவங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணியிருக்காங்க. இன்னும் எனக்கு கேட்டோம்னா இப்போ இவங்களை விட பல்லவி அவர்கள் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டாக போயிருக்காங்க. அதை பார்த்து கூட இவங்களுக்கு வந்து காண்டாயிருக்கும், என்னடா நம்மளோட இவங்க நல்லா வந்து, ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்களுடைய ஸ்டாஃப் வந்து சேம் கலரில் லிப்ஸ்டிக் போட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணவங்க தான் இந்த மேயர் பிரியா அவர்கள். இப்போ எம்எல்ஏ பல்லவி அவர்களை வந்து நடத்தின விதம் தவறு. ஐஏஎஸ் அதிகாரி ஆகட்டும், எம்எல்ஏ ஃபஸ்ட்டு வந்து எம்எல்ஏ, அதுக்கு அடுத்து தான் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் வருவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு புரோட்டோக்கால் மேலே பழியை போட்டு விட்டுறாங்க. இந்த மெழுகுவத்தி ஏற்றுறதுக்கெல்லாம் புரோட்டோக்கால். ஆனால் இந்த மாதிரி பார்த்தோன்னா நேற்று எல்லாம் தூக்கி போட்டு விட்டாங்க, தொங்கிக்கிட்டு போகிறாங்க. சிஎம் காரில் போகும்போது தொங்கிட்டு போனது எல்லாத்தையுமே வந்து நேற்று சோஷியல் மீடியாவில் தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஆனால் வந்து பிரியா அவர்கள் செஞ்சது, பல்லவி அவர்களுக்கு செஞ்சது மிகவும் தவறான விஷயம். ஏன்னா இது பார்த்தோன்னா அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்லியிருக்காங்க. அவங்க 72வது வார்டு இருக்க மெம்பர் சரவணன் வந்து மக்கள் போய் ஏதாவது அவங்களுடைய குறையில சொன்னோம்னா நீதே விஜய்க்கு ஓட்டு போடல, விஜய்கிட்ட போய் கேளு அப்படிங்கிறாங்களா. இதுக்கு முன்னாடியுமே இவங்க அந்த வார்டு கவுன்சிலர்களுடைய கேவலமான வேலையாக தான் இருக்கும். வர்ற காசெல்லாம் சுரண்டிடுறது, மக்களுக்கு எதுவுமே செய்யலை. அப்போவே அவங்க ஆட்சியில் இருக்கும்போதுமே எதுவும் செஞ்சுருக்க மாட்டாங்க. இப்போ ஆட்சியில் இல்லாத போது எப்படி இவங்கெல்லாம் செய்வாங்க? அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க, நான் வந்து இன்னும் மக்களை நான் இறங்கி வேலை பார்ப்பேன், இவங்களுடைய அலட்சியமான பேச்சுக்களுக்கு வந்து நாங்கள் முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேயர் பிரியா இப்போ வரைக்கும் சிஎம்ஐ போய் ஒரு மரியாதை நிமித்தமாக கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பாவம் ஏற்கனவே வைத்தரிசப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா பக்கத்துலையாவது சேகர் பாபு இருப்பாங்க, மற்ற அமைச்சர்கள் இருப்பாங்க. இன்னைக்கு எப்படி நம்ம போகிறது அப்படின்ட்டு அப்படி மண்டகாஞ்சி போய் உட்காந்துருக்கும் மேயர் பிரியா அவர்கள்லாம். நம்ம அந்த பதவிக்கு உண்டான மரியாதையை யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். இதில் வந்து மாற்றுக்கருத்தே இல்லை. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.